கிருணி பழ ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிருணி பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கிருணி பழம் சாப்பிடும்போது உடம்பு ரொம்ப கூலிங்காக இருக்கும். இதை 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கட் பண்ணிவிட்டு உள்ள விதையெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு விதையெல்லாம் எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. விதையை எடுத்த பிறகு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்பூனை வச்சு எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதை மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளவுதான், நம்ம கிருணி பழம் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. தேவைப்பட்ட ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.